மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் துவங்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கித்துறையை சேர்ந்த கடன் திட்டங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதன்மையான திட்டமாக திகழ்கிறது எந்த திட்டம்னு பார்த்தோம்னா பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டங்கள். இந்த பிரதம மந்திரி முத்ரா கடன் திட்டங்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் கடந்த 2015ஆம் வருடம் துவங்கப்பட்டு இன்றைக்கி 2025ஆம் வருடம் 10 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த திட்டம் துவங்கப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இது 3 வகையாக பிரிக்கப்பட்டு இந்த கடன்கள் வழங்கப்பட்டது. அந்த வகையில் 50,000 வரையிலான கடன்களை சிசு அப்படிங்கிற கேட்டகரியாகவும் 50,000க்கு மேலே 5 லட்சம் வரையிலான கடன்களை கிஷோர் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் 5 லட்சத்துக்கு மேலே 10 லட்ச ரூபாய் வரையிலும் உள்ள கடன்களை தருண் அப்படிங்கிற கேட்டகரியிலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக தொழில் முனைவோர் முதன்முறையாக தொழில் முனைவர் இருக்கிறவங்க அவங்க பேங்க்குக்கு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது, எந்த செக்யூரிட்டியும் கொடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க அந்த தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த பிணையமில்லா கடன்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வகையில் இந்த பாண்டிச்சேரியில் மட்டும் பார்த்தோம்னா இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட 2015ஆம் வருடம் வரையில் இருந்து இன்றைய வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 8,500 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாண்டிச்சேரியில் இயங்கக்கூடிய 301 வங்கி கிளைகள் மூலமாக 8,500 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த ஃபைனான்ஷியல் இயரில் கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தற்போது டிசம்பர் வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 650 கோடி ரூபாய் வரையிலான கடன்கள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த திட்டத்தினுடைய முதன்மையான நோக்கமே பிணையமில்லா கடன்களை தொழில் முனைவோர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான். இந்த திட்டம் 10 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு நிறைய தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவங்கள தொழிலோட வளர்த்தி நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சிறப்பாக அமைஞ்சதுனால இப்போ தருண் ப்ளஸ் அப்படின்னு ஒரு புது கேட்டகரியை இதில் ஆரம்பித்து 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரையிலான கடன்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற்று வருகிறாங்க மக்கள். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து நல்ல தொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அருகில் உள்ள இந்தியன் வங்கி கிளை அல்லது அரசு பொதுவுடைமையாக்கப்பட்ட வங்கி கிளை அல்லது தனியார் வங்கி கிளையை அணுகி இந்த கடன் திட்டங்கள் முத்ரா கடன் திட்டங்கள் மூலமாக நீங்கள் பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன்.